ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் வித் ஜாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்மளோட சேனலில் இந்த யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை, அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். நீங்கள் எந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க, சப்போஸ் நீங்கள் டெக் சேனல் க்ரியேட் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு நேம் வச்சுக்கோங்க. அதே உங்கள் ஜிமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். அதை நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே லோட் ஆகி வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உள்ளே போய்ட்டு உங்களோட சேனல் செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ மேனேஜர் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பர்சனல் இன்ஃபோவில் போய்ட்டு உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்காது, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் நேம் என்ன கொடுங்க, அது உள்ளே போய் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த செகண்ட் நேம், லாஸ்ட் நேம், எனக்கு கேப் இல்லாமல் நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லாஸ்ட் நேமில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மேலே நீங்கள் உங்கள் ஃபுல் நேம் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி தேவையில்ல அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் உங்கள் டெக் வித் அப்படின்னு கொடுத்து லாஸ்ட் நேம் உங்கள் பேர் என்ன பேரோ அதை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி வேறு எதாவது நேம் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நேம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னன்னா உங்களோட பர்த் டேட், நீங்கள் என்ன டேட்டில் பிறந்தீங்களோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர், மேல் ஃபீமேல், இல்லை உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ரதர் நாட் டு சேன் கொடுங்க. தென் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஜிமெயில் ஐடி தான் உங்கள் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு அந்த டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன், அதில் போய்ட்டு உங்களோட டேட்டாஸ் இருக்கும். அப்புறம் செக்யூரிட்டி, உங்கள் பாஸ்வேர்டு, அப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நீங்கள் 2 ஸ்டெப்பு, இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது எனக்கு ஃபோனில் மெசேஜ் வரணும், மெயிலில் மெசேஜ் வரணும்னா அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் பேமெண்ட் நீங்கள் மானிட்டைசேஷன் அது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட் பேமெண்ட் ஒன்று கொடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுங்க, வீட் அட்ரஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பேமெண்ட் ப்ரொஃபைல் ஐடின்னு இருக்கும், அதான் உங்களோட அந்த மானிட்டைசேஷன் ஐடி நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி வரும். ஸோ கண்ட்ரி, ரீஜன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அது கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாட்டி உங்களை மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லாட்டி மற்றவங்க எதாவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்திருக்கும். இது மற்ற யூடியூப் ரெஃபரல்ஸ். தென் அந்த யூடியூப் அந்த கேமரா பிக்சர் போட்டு ப்ளஸ் இருக்குல்ல, அது அப்லோட் வீடியோ, நீங்கள் எதாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கோ லைவ், நீங்கள் லைவ் கொடுக்கணும் அப்படின்னா லைவ் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் லைவ் போகணுன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இது செட்டிங்ஸ்லாம் கொடுத்தோன்னே ரிவ்யூ பண்ணி மறுநாள் உங்களுக்கு நீங்கள் லைவ் பண்ணலாம். இதேமாரி நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கலாம். இது கிளாசிக் ஸ்டுடியோ கிடையாது, இது இப்போ பீட்டா ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, கிளிக் த்ரூ ரேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ டில் தென் see you, bye. நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மற்றவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.